Hello everyone, welcome to our channel. Asphalt 9 கேமில் 360 in 1 go அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோலை எப்படி முடிக்கிறது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். 360 in 1 go அப்படின்னு போட்டு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மிஷனை நான் உங்களுக்கு இப்போ கம்ப்ளீட் பண்ணி காமிக்க போகிறேன். ஒரு சிலருக்கு 360 in 1 go அப்படின்னு கொடுத்துட்டு 4 கூட வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, இந்த மிஷன் என்ன அப்படின்னா, முதல்ல உங்களுடைய காரை வச்சு நீங்கள் 360 போடணும். நார்மலாக ரோட்டில் 360 போடுறது கிடையாது. உங்களுடைய கார் வந்து ஃப்ளையிங்கில் இருக்கும்போது 360 கண்டினியூஸாக நீங்கள் 2 டைம் வந்து போடணும். எனக்கு வந்து 360 in 1 go 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 டைம் கார் வந்து பறக்கும்போது 360 போடணும். உங்களுக்கு 4ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பறக்கும்போது 4 டைம் நீங்கள் வானத்திலே 360 வந்து போடணும். அது எப்படி போடுறது அப்படின்றத இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் காரை எடுத்துக்கிட்டு போகும்போது ரேம்ப் எங்கேயாவது இருக்கும். சைடாக வளைஞ்சிருக்கக்கூடிய ரேம்ப் கிடையாது. இந்த மாதிரி ஃப்ளைனாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ரேம்பில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த ரேம்பில் நீங்கள் ஏற்றவுடனே உங்களுடைய கார் வந்து பறக்க ஆரம்பிக்கும். பறக்கிறதுக்கு முன்னாடி 2 டைம் நீங்கள் ட்ரிஃப்ட் பட்டனை டக்குன்னு அழுத்தி விட்டுருங்க. அப்படி அழுத்துனீங்க அப்படின்னா காரு பறக்கும் போதே மேலே வந்து 360 வந்து போடும். அந்த மாதிரி 2 டைம் வந்து உங்களுடைய கார் வந்து கம்ப்ளீட்டாக சுற்றிடுச்சு அப்படின்னா இந்த 360 in 1 go அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் இந்த மிஷன். ரொம்ப சிம்பிளான ஒரு மிஷன் தான். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வந்து ரேம்ப் இருக்கோ அந்த இடத்துல நம்ம 360 in 1 go நம்ம பண்ண முடியும். காரு ரேம்பில் ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த ஏறும்போதே நீங்கள் 2 டைம் ட்ரிஃப்ட் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. பிரேக் பட்டனை அழுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா போதும், மேலே கரகரன்னு வந்து சுற்றும். அதுதான் வந்து 360 in 1 go. இந்த மிஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய மிஷன்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.